Hello friends, welcome to Thamizhachi Samayal. இன்னைக்கு சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். அது என்னன்னா French fry. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். மோஸ்ட்லி பெரிய உருளைக்கிழங்கா இருக்குறதா பார்த்து எடுத்துக்கங்க. நான் 3 சைஸ்லயும் எடுத்துட்டு உங்களுக்கு பண்ணி காட்றேன் இப்போ. இத கட் பண்ணலாம். கட் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் ஓரம் எல்லாம் கட் பண்ணிடுங்க. அப்பதான் ஷேப் கரெக்ட்டா வரும். இந்த மாதிரி 4 சைடும் கட் பண்ணிட்டு இப்போ ஸ்லைஸா போட்டுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி ஒரு 1/2 inch thicknessக்கு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க, இது கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்ட்டு. இப்போ நான் ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். இதல உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துட்டு. கலந்து மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை இதல சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இத மூடி வச்சிடலாம். மூடிட்டு கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷம் வெச்சீங்கன்னா போதும். ரொம்ப வேகணும்ன்றது அவசியம் இல்ல. ரொம்ப வேக வச்சிட்டீங்கன்னா எண்ணெயில போட சொல்ல உடைஞ்சிரும். அதனால கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷம் வெச்சிட்டீங்கன்னா ஒரு 50 to 60% வெந்ததனா போதும். 50 to 60% வெந்துருச்சு. இத நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடிச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயில நான் எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடானதுக்கு அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்ததை இதல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா போட்றாதீங்க. தனித்தனியா எடுத்து போடுங்க. அது இன்னும் நல்லா இருக்கும். இது ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வேகணும். சீக்கிரம் எடுத்துறாதீங்க. அப்பதான் நல்லா கிறிஸ்பா இருக்கும். சீக்கிரம் எடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது அது. கிறிஸ்பா இருக்காது. அதனால ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். French fry செய்றீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கடையில இருந்து வாங்கிட்டு வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் போல ஆயிடுச்சு. நான் இருக்கிறத அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி செஞ்சிடுறேன். அவ்வளவுதான், செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டொமேட்டோ கெச்சப்போட நல்லா போகும். இந்த ஈவினிங்க நீங்க இந்த French fryயோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.